யோபுக்கு ஒரு பெரிய கவலை இருந்தது. கவலை இருந்தா இரட்டிப்பான நன்மை அவன் பெற்றிருக்க முடியுமா? அவன் தேவ மனுஷன். கவலை மாற்றவர் ஒருவர் தான், புரிஞ்சுக்கணும். 3 குமாரத்திகள் 7 பிள்ளைகள் செத்து போனார்கள். அவன் வாழ்க்கைய அழிஞ்சு போச்சு. ஆடு மாடு செல்வம் சீமான் எல்லாம் போய்விட்டது. ஆனா அவன் கவலைப்பட்டு எங்காவது போய் உட்காந்து, ஐயோ என் பிள்ளைகள் எல்லாம் செத்து போச்சு, 7000 ஆடுகள் செத்து போச்சு, 3000 ஒட்டகள் செத்து போச்சு, 500 ஏர்மாடுகள் செத்து போச்சு, 500 கழுதிகள் செத்து போச்சு, என் மனைவி என்னை தூசித்து போயிட்டா, என் சொந்த பந்த கொலை ஓடி போச்சு, இனி ஏன் உயிர் வாழணும்? நம்ம தான் அடிக்கடி சொல்லுவோம், இனி ஏன்பா உயிர் வாழணும்? உயிர் ஆஸ்திரேலியா அமெரிக்காவில இருந்து வாங்கிட்டு வந்த பிரியாணி யாரு உயிர்? என் அன்பு தேவ பிள்ளைகளை நீ கொஞ்சம் யோசித்து பாரு. இனிமேட்டு ஏன் உயிர் வாழும்? கவலை எப்படி ஒடுக்கி சொல்லுது பாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யோபுடைய காரியத்தை மாத்திரம் நினைங்கள். அவன் இப்படி எல்லாம் உட்கார்ந்து விசனப்பட்டுக்கின்னு கவலைப்பட்டுக்கின்னு உட்கார்ந்து இல்ல. மனைவிடத்திலே சொன்னான், கத்தர் கொடுத்தா கத்தரை எடுத்துக்கினாரு. கத்தருக்கு சித்தமானால் என்னை மாற்ற முடியும் அவரால. எல்லாம் கரத்தில் இருக்கிறது. என் ஜீவனை வாழ்க்கைய கரத்தில் இருக்கிறது. அழிஞ்சு போன பிறகு அதே வயிற்றில் எப்படி 10 குமாரர்கள் வந்தார்கள்? ஆண்டவருடைய அற்புதம், அதிசயம். அவரு சொன்னால் ஆகும் அல்லவா?